வணக்கம். அன்புள்ளம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய லைக்ஸும் உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. மேலும் உங்கள் ஆதரவு எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று என்னுடைய இன்றைய பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான பெண்களுக்கு, சின்ன வயசு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயத்தில் தான் நான் இன்றைக்கி கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன். அதாவது ஹேர். எல்லாருக்குமே கேர்ள்ஸுக்கு சின்ன குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே ஹேரில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அது நல்லா முடிச்சு போட்டு 2 கொண்டை போட்டு உச்சி கொண்டை போட்டு அப்படியெல்லாம் குட்டி குழந்தைக்கு நம்ம பார்ப்போம். அதே போல் பெருசாக நமக்கு ஹேர் நீளமாக வளர வளர நமக்கே ஆசையாக இருக்கும். பூ வச்சுக்கிறது, பூ வச்சு தொடுக்கிறது, தாழம்பூ வச்சு பின்னிக்கிறது, அது மாதிரி அதை ஃப்ரீ ஹேரு, அதே சமயம் அதில் பின்னல், 3 கால் நார்மல் பின்னல் அல்லது 5 கால், அது எதோ விதவிதமாக நிறைய அதில் டெக்கரேஷன் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி மணமகள் ஆனவுடனேயோ இல்லை மெச்சூர் ஆனவுடனேயோ அந்த குழந்தைக்கு வெளியிலேருந்து மேக்கப் பண்ணுவாங்க. அதுலேயும் அழகாக பின்னல் பண்ணி நல்லா நீளமாக, கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் கூட அந்த சௌரிங்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஹேரை அட்டாச் பண்ணி நல்லா நீளமாக ஹேர் பண்ணி அதில் அழகாக டெக்கரேஷன்ஸ் நிறைய வைப்பாங்க அந்த மேக்கப் பண்ணுறவங்க. ஸோ அந்த ஹேர் சில குழந்தைங்களுக்கு க்ரோத் நல்லா பிக்கப் ஆகி வரும். சில குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஹேர் ஃபாலிங் நிறையா இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு ரொம்ப லாங் ஹேர். ஏன்னா என்னுடைய ஃபுட்டு சிஸ்டம் அந்த மாதிரி. எங்கள் வீடுகளில் உள்ள சேர்க்குற அந்த ஐட்டம் ஹீமோக்ளோபின் நிறைய கிடைக்கும். அந்த தலை முடி வளர்கிறதுக்கான அந்த இது பாசிபிலிட்டிஸ் நிறைய அந்த ஃபுட்லேயே எங்களுக்கு கிடச்சிரும்னால எனக்கு ரொம்ப லாங் ஹேர். எல்லாருக்குமே நாங்கள் 3 பேர் சிஸ்டர்ஸு, 3 பேருக்குமே நல்ல கட்ட முடி நிறைய இருக்கும். அதே சமயம் லென்த்து எனக்கு கொஞ்சம் கூடயே கிடைக்கும். நானும் அதை பராமரிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பேன். அம்மா நிறைய ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அந்த ஹேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் எவ்ரி வீக்கு அல்லது ஒன்ஸ் இன் 10 days நாங்கள் ஆயில் பாத் கட்டாயம் எடுப்போம். அதுக்கு பயன்படுத்துகிற அந்த சேக்காப்பொடி, வேறு எது வேணால் ஷாம்பு அதெல்லாம் நாங்கள் போடவே மாட்டோம். அந்த முந்தையே மதுரை மிஜ்ரா கோட்ஸில் கோஆப் அப்படிங்கிற ஒரு ஷேக்காய் போட்டாங்க. அதுவே தான் அதை ஒன்ஸ் பயன்படுத்த ஆரம்பித்து ஒருத்தவங்க சஜஷன் கொடுத்து எங்கள் அம்மா வாங்கி அதை எங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பித்து அதில் போடக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோ எஃபெக்டிவானது. அதை அம்மா வாங்கி எங்களுக்காக பயன்படுத்தினதில் எங்களுக்கு எல்லாம் சேர ஆரம்பிச்சிடுச்சு. ஹேர் ஃபாலிங் எல்லாம் கிடையாது. நல்ல அந்த எண்ணெய் வச்ச அந்த எண்ணெய் போய் நல்ல பஞ்சு பஞ்சாக பறக்கும் தலை. அதுவும் போக பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி இருந்தாங்க, பிரேமா ஆண்டின்னு. அவங்க கஞ்சி இருக்கு இல்லையா, கஞ்சியை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் நல்லா தலையை அலசுங்க, தலை நல்ல க்ரோத் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், நல்ல எண்ணெய் வச்சுட்டு அந்த கஞ்சி, வடித்த கஞ்சி, சாதம் வடித்த கஞ்சி, அதில் சீக்காப்பொடி போட்டுட்டு ஆத்தங்கரை இருக்கும் பின்னாடி, அந்த ஆத்தங்கரையில் போய் நல்லா தலையெல்லாம் அலசிட்டு அந்த வைகை தண்ணியில் நல்லா தலையை அலசிட்டு வந்தோம்னா அப்படியே ரிட்டன் வர்றப்பயே அந்த வெயிலுக்கும் அதுக்கும் தலையெல்லாம் பஞ்சு பஞ்சாக பறக்கும். அவ்வளோ நல்ல அம்மா ஹேர் வளர்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி தருவாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டைல் பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் போகணும்னா ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஹேர் பார்த்து பார்த்து பராமரித்தோம். அது மாதிரி கருவேப்பிலை, நிறைய கருவேப்பிலை தொகையல், அந்த கருவேப்பிலை குழம்பு அதெல்லாம் வீட்டில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வயிற்றுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது, நம்மளுடைய ஹேர் ஃபாலிங் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விரிச்சு நம்ம பின்னாடி போட்டோம்னா அந்த ஒரு அழகாக இருக்கும், அவ்வளோ ஒரு லைப்பாக இருக்கும். நமக்கே நம்மளை பார்த்தாலே ரொம்ப ஆசையாக இருக்கும். அதில் நல்லா நீளமாக பூ வச்சுட்டு அது அதை விட ஹாப்பியாக இருக்கும். அதுவும் போக நெல்லிக்காய் நிறைய சேர்க்கணும். நம்ம நெல்லிக்காயில் ஹேருக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து நிறைய இருக்குது. அது ஹேர் க்ரோத்துக்கும் அதே மாதிரி சேர்க்கறதுனால ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். இப்போயுமே நெல்லிக்காய், கருவேப்பிலை இந்த மாதிரி ஸோ எங்கள் வீட்டில் அந்த கோஆப் சீக்காப்பொடி, அதே மாதிரி அந்த கஞ்சியில் சீக்காப்பொடி போட்டு தேய்ச்சிக்கிறது, அதில் தண்ணி, நல்ல தண்ணி, வைகை ஆற்று தண்ணி, கிணத்து தண்ணியும் நல்லாவே இருக்கும், ரொம்பலாம் உப்பெல்லாம் கிடையாது.
ஸோ அந்த மாதிரி வளர்ந்தது தான். ஆனால் அதுவும் நாட்கள் ஆக ஆக நான் பெருசாக திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து டாபர் அம்லா ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் அந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் நல்ல ஹேர் ஃபாலிங் இல்லாமல் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது நெல்லிக்காய் அம்லா ஹேர் ஆயில் வந்து ரொம்ப எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தது. அதனால் பயங்கர லாங்காக இருக்கும். எப்பயுமே ஹேர் ஃபாலிங் ஜாஸ்தி இருக்காது. நல்லா மெயின்டைன் பண்ணிப்பேன். மாமியார் வீட்லேயும் எனக்கு அதே மாதிரி பராமரிக்க எங்கள் மாமியார் ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அவள் எப்படி என்ன வேணுமோ அதை வாங்கி கொடு, அவள் என்ன பூசிக்கிறாளோ அது என்ன அவள் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அவன் பாவம் கஷ்டப்பட்டு அவள் வந்து அதை பராமரிச்சிருக்கா, நீ அதை வந்து கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். வாங்கி கொடுப்பார் அவர். நானே போய் கடையில் என்னை கூட்டிகிட்டு போய் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படிம்பாரு. சின்ன பாட்டில் தான், ஆனால் நம்ம ஹேருக்கு போதும், கொஞ்சமாக இருந்தாலே போதும். ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து நல்ல எனக்கு க்ரோத் நல்ல இன்றைக்கும் அது வந்து அந்த என்னுடைய ஆழமான அந்த ஆரோக்கியம் வந்து எனக்கு இருக்குது. அந்த ஹேருக்கு தேவையான அந்த ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு இருக்குது. நான் வந்து நிறைய தடவை என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹேர் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் நான். இருந்தாலும் எனக்கு விடாமல் அது வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, ஒரு சமயம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சமயம் பராமரிக்கிறது என்னால் முடிய மாட்டேங்குது. ஆயில் பாத் எடுக்கிறது முடியலை. இருந்தாலுமே எல்லாரும் என்னை பார்க்குறவங்க, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, ஐயோ உனக்கு எவ்வளோ நீளமான ஹேர் இருந்தது, ஏன் இப்படி குறைஞ்சி போச்சு, ஏன் இப்படி கட் பண்ணிட்டியா, ஏன் இப்படி அதை வந்து திருப்பி பராமரிக்கலையா? என்னால் முடியலை, சுத்தமாக முடியலை. ஆனால் எனக்கு இப்போயுமே அந்த க்ரோத் வந்து அம்மா அன்னைக்கு கொடுத்த அந்த உரம் வந்து ஊட்டம் வந்து இன்றைக்கும் எனக்கு வந்து ஹேர் வந்து நல்ல இந்த மாதிரி பிளாக்கும் அவ்வளோவா குறையல், ஒயிட் ஹேர் அவ்வளோவா தெரியவே தெரியாது. நல்லா மெயின்டைன் பண்ணிப்பேன். நானும் அதுக்கு தகுந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் அது இது கருவேப்பிலை எல்லாமே நான் வந்து எடுத்துப்பேன். நல்ல லென்த்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். நிறையா தடவை என்னால் முடியலன்னு சொல்லிட்டு பார்லருக்கும் போயிருக்கேன். அதே சமயம் நானாகவும் கொஞ்சம் கட் பண்ணிப்பேன். பட் என்னால் சமாளிக்க முடியல. அவ்வளோ அது வந்து நல்ல க்ரோத்து. அந்த கருவேப்பிலை, அந்த நெல்லிக்காய், அது தேவையானது நாங்கள் வந்து இந்த வாசனை பொடி கூட போட்டு தேய்ச்சிப்போம். நல்லா எல்லா வாஷிங்கும் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கண்டிஷனர் மாதிரி வாசனை பொடின்னு ஆண்டாள் வாசனை பொடின்னு விற்கும். அதையும் நல்லா போட்டோம். அப்பா ஹேர் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அதில் ஜாஸ்மின் வச்சு, அதில் தாழம்பூ வச்சு, நமக்கு வந்து ஒரு மாதிரி தலை வந்து இரிட்டேஷனாகவே இருக்காது. ரொம்ப தலையில் அந்த பெயின் சொல்கிறது வந்து நிறைய வைக்க விட மாட்டாங்க. டக்குன்னு அம்மா க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. உட்காந்து ஒரு மெனக்கெட்டு உட்காந்து எப்படியானும் தலையை வந்து க்ளீன் பண்ணி விட்ருவாங்க. ஸ்கூல் போகிற ஸ்டேஜில், வெளியில் வேலைக்கு போகிற ஸ்டேஜில் எல்லாம் தலையில் பூச்சி வந்துருச்சுன்னா அம்மா வந்து உட்காந்து மெனக்கெட்டு அதை சரி பண்ணிடுவாங்க. அந்த ஆயில் பாத் எடுத்து அந்த சீக்காப்படி காரம் வந்துருச்சுனாலே அது வந்து நம்மளை விட்டு போயிடும், க்ளீன் ஆகிடும். ஸோ இது ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கி உங்கள் குழந்தைங்க வந்து நிறைய பேர் பாப் வச்சுக்கிறாங்க, ஷார்ட் ஹேர் வச்சுக்கிறாங்க, கேர்லி ஹேராக இருக்குது. ஆனால் இந்த ஒரிஜினலாக இருக்கிற அந்த ஹேர் எனக்கு வந்து ஸ்ட்ரைட் ஹேர், கேர்லிங்கே கிடையாது. ஆனால் நல்லா நீளமாக வளரும், நல்ல பிளாக்காக இருக்கும். அதே சமயம் எனக்கு க்ரோத் வந்து என்றைக்குமே அது வந்து குறைவில்லாமல் நீளமாக எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த அடர்த்தியும் எனக்கு குறையலை எப்பயுமே. கொஞ்சம் என்னுடைய பராமரிப்பு குறையிறதுனால இப்பப்போ கொஞ்சம் முடியலைன்னு ஷாம்பு போட்டுக்கிறேன். இருந்தாலும் அது வந்து அதை ஏற்றுக்குது, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணி தருது, நல்ல லென்த்து கிடைக்குது. ஸோ இது ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை தரேன். என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்ணிக்கங்க. நான் அந்த ஆயில் என்னங்கிறது உங்களுக்கு ஃபோட்டோவும் போடுறேன். அதே சமயம் உங்கள் லைக்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப தேவை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுங்க. மேலும் நல்ல புதிய உபயோகமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.